வணக்கம் நண்பர்களே. ஏஜ் ப்ராப்ளம் வயது கணக்குகளில் நேத்திக்கு ஒரு 5 கேள்விகள் நடத்தியிருந்தோம். பார்ட் 1ன்னு சொல்லிட்டு அதில் ஒரு 2 கேள்விகள் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் அதுக்கு கீழே ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. ஏறக்குறைய சொன்ன எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆன்சரை ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாகவே சொல்லியிருந்தீங்க. சிலர் அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா, சில ஹோம்ஒர்க் சம் தரீங்க, அந்த ஆன்சர் எங்களுக்கு கரெக்டாக தப்பான்னு முடிவு பண்ண முடியல, அதெல்லாம் அதையும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் நேற்று கொடுத்த அந்த 2 சம்மை ஒரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கான செகண்ட் மாடலுக்கு போகலாம். இதில் பாருங்கள், நேற்று நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்த ஃபஸ்ட்டு கொஷின், மாயா மற்றும் சாயாவின் தற்போதைய வயது விகிதம் 6:5. 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விகிதம் 9:8 என மாறும் எனில் மாயாவின் தற்போதைய வயது என்ன? நேற்று இதில் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தோம், இந்த 2 விகிதம் 6:5, 9:8 எத்தனை ஆண்டுகள் கழிச்சு அப்படின்னா 15 ஆண்டுகள் கழிச்சு. இங்கே உங்களுக்கு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9ல் 6 போயிடுச்சுன்னா 3, 8ல் 5 போயிடுச்சு அப்படின்னா 3, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிருக்கான்ட்டு. இங்கே கீழே என்ன நம்பர் வரணும்னு சொல்லியிருந்தோம்னா 1:1ன்னு வரணும். அப்போ எல்லாமே 3ஆம் வாய்ப்பாட்டில் வருன்றதால கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 5 3 5, 1 3 3, 1 3 3, இப்போ 1:1ன்னு வந்துருச்சு. இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, மாயாவின் தற்போதைய வயது. ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் மாயா. மாயாவுடைய தற்போதைய வயது விகிதம் என்ன இருக்குன்னா 6ன்னு இருக்குது. அப்போ இந்த 5 கொண்டு வந்து 6 கூட பெருக்கணும்னா 6 5 30. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 30 ஆண்டுகள். சரியா? இது எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேற்றுக்கு நம்ம சொன்ன அந்த ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த விளக்கம் எல்லாம் நம்ம கொடுத்துருப்போம். ரெண்டாவது, 2 சிறுகளின் தற்போதைய வயது விகிதம் 5:6. 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விகிதம் 7:8 என மாறும் எனில் இந்த சிறுகளின் தற்போதைய வயதுகளின் கூடுதல். பாருங்கள், மைனஸ் பண்ணால் 2 2ன்னு வருது. 2ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தோன்னா 1 1 1. அப்போ அவங்க இப்போதைய வயதுகளுடைய கூடுதல்னு கேட்டிருக்காங்க. 1 எடுத்துகிட்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த பையனுக்கு 1 5 5, இந்த பையனுக்கு 1 6 6. ரெண்டுத்தையும் அவங்க கூடுதல் கேட்டிருக்காங்க, வயதுகளின் கூடுதல். அப்போ 5 6ஐயும் கூட்டினோன்னா 11 வயசு தான் இப்போ அந்த சிறுவர்களுடைய வயதுகளின் கூடுதல். சரிங்களா? ஏன் இதெல்லாம் கேன்சல் பண்ணுறோன்றதெல்லாம் நம்ம அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லியிருக்கோம். ஏன் இந்த 2 கேள்வி கூட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் இந்த பார்ட்டுக்கு வரேன் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த பார்ட் 2வையே பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு கொஷின், ராமின் வயது. நேற்றுக்கு சொல்லும் போதே இந்த விஷயத்தை நம்ம சொல்லி முடிச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கா? இப்போ கீழே ரெண்டுத்துக்குமே 1:1 வந்துடுச்சுன்னா ஓகே. சப்போஸ் அப்படி வரலன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுட்டு முடிச்சிருந்தோம் இல்லையா? அதை தான் இப்போ நாம் இந்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், ராமின் வயது அவரது மகள் நந்தினியின் வயதைப் போல 7 மடங்கு. 5 வருடங்களுக்கு பிறகு ராமின் வயது மகளின் வயதைப் போல 5 மடங்கு எனில் அவர்களுடைய தற்போதைய வயதுகள் என்ன? அந்த மாதிரி இதில் கொடுக்குற எந்த ஒரு கொஷினையுமே நம்மளால் என்னவா பண்ண முடியும் அப்படின்னா ரேஷியோவாக மாற்ற முடியும். இதில் 2 பேர், ராம், அவருடைய மகள் நந்தினின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ராம் நந்தினி இப்படின்னு 2 பேர். மகளை வயதை போல 7 மடங்கு. அப்போ என்ன அர்த்தம்? நந்தினிக்கு 1 வயசுன்னா ராமுக்கு 7 வயசு. அப்போ 7:1. நம்ம நேற்று சொல்லும்போதே இந்த விளக்கத்தை சொல்லியிருந்தோம். கரெக்டாக? அடுத்ததாக 5 வருடங்களுக்கு பிறகு 5 இயர்ஸுக்கு அப்புறமா ராமின் வயது மகளின் வயதை போல் 5 மடங்கு. அப்போ நந்தினிக்கு 1 வயசுன்னா ராமுக்கு 5 வயசுன்னு அர்த்தம். கரெக்டாக? இங்கே 1 போட்டு இங்கே 5 போடக்கூடாது. ஏன்? நந்தினி விட ராமுக்கு தான் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக அந்த தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ மைனஸ் பண்ணுவோமே. 7ல் 5 போயிடுச்சுன்னா 2, 1ல் 1 போயிடுச்சுன்னா 0. நேற்றுக்கு நம்ம சொன்ன பார்ட் 1க்கும் இதுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். அங்கே கீழே என்ன வந்திருக்குன்னா 1:1 வந்திருக்கும். இல்லை 3:3, 5:5ன்னு வந்தால் கூட ஒரே நம்பராக வரும், நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். இங்கே அப்படி இல்லாமல் 2:0ன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற டைப் ஃபுல்லாகவே இப்படி தான் சொல்ல போகிறோமே. இப்படி வந்தால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இங்கே கீழே மைனஸ் பண்ண மாதிரி இந்த லைனில் இந்த பக்கம் மேலேயும் கீழேயும் இங்கேயும் மைனஸ் பண்ணுங்கள். 7ல் 1 போயிடுச்சுன்னா 6, 5ல் 1 போயிடுச்சுன்னா 4. இப்போ ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி இது ரெண்டும் கேன்சல் ஆனால் கூட பண்ணிவிடுங்க, அப்புறம் கூட பண்ணலாம். நம்ம இப்போயே பண்ணிடலாம். 3 2 6, 2 4. இப்போ இந்த 2 கொண்டு வந்து மேலே இருக்கிற நம்பர்ஸ் கூடயும் 3 கொண்டு வந்து கீழே இருக்கிற நம்பர்ஸ் கூடயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 மேலே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 2 14, 1 2 2. 3 கீழே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 5 1 3 3. இது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்னா 5 வருஷத்துக்கு அப்புறம். இப்போது இதுக்கு ஏன்னா அப்படி தானே போட்டிருந்தோம், 5 வருஷத்துக்கு அப்புறம்ட்டு. அது இப்போது இதை பற்றி கவலை கிடையாது, இந்த ரேஷியோ விட்டுணும். இப்போ நம்ம கேர் பண்ண வேண்டியது இது மட்டும்தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே உங்களுக்கு ஒன்று தான் வரும்னா 1:1 தான் வரும். பாருங்கள், நீங்கள் 100% அதான் வரும். ஏன்னா நம்ம அதுக்காக தான் அந்த வேலையே பண்ணியிருக்கோன்றதால இங்கே உங்களுக்கு குழப்பம் இருக்காது. அந்த 1:1 வந்துடும். இப்போது முடிஞ்சிச்சு. நேற்று மாதிரியாதெல்லாம் கீழே 1:1 வர வைக்கிறதுக்காக தான் இந்த வேலையை பண்ணது. இப்போ நேற்று மாதிரியே பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்க? அவர்களின் தற்போதைய வயதுகள்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த 5 இதுதான் தற்போதைய வயது. கரெக்டாக? நவ். அப்போ இந்த 5 கொண்டு வந்து 2 பேர் மல்டிப்ளை பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. 14 5 70, 2 5 10. அப்போ ராமோட வயது 70, மகளுடைய வயது 10. 70,
10 அப்படிங்கிறது தான் விடை. எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி 10,70ன்னு கொடுத்துருக்காங்க. மாற்றி மாற்றி கொடுத்தாங்கன்னா அப்போ நீங்கள் 70,10 10,70 கேட்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு யாரை சொல்லியிருக்காங்களோ அவங்கள தான் சொல்லணும். ராம தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, ராம தான் சொல்லணும். இங்கே அந்த கன்ஃபியூஸ் இல்லைன்றதால 10,70னாலும் 70,10னாலும் பிரச்சனை இல்லை. நம்ம புரிஞ்சிக்க முடியுதா? இது சரியா? அடுத்ததாக பாருங்கள், ரெண்டாவது கேள்வி. இது முதல்ல கவனிக்கும் போது பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கிடையாது. யாருக்குன்னா பார்ட் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா இதை பார்க்குறப்ப ஏதோ புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டிங்கன்னா சேம் அதே பேஸ் தான், ஒரு விஷயம் மட்டும்தான் கூடுதலாக சொல்லியிருக்கும். இது எவ்வளோ பெரிய கொஷினாக இருந்தாலும் ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். ரெண்டாவது பாருங்கள், ஒரு நபரின் தற்போதைய வயது அவரது தாயாரின் வயதில் 5/2 மடங்காக உள்ளது. அப்படிங்க பாருங்களேன், இது ஒரு நபர், நேற்று இந்த மாடலில் பார்த்தோம். இது ஒரு நபர், இது அவருடைய தாய். கரெக்டாக 5/2 பங்கு. இப்போ பாருங்கள், அம்மா பையன், யாருக்கு 5 வயசு போடுவீங்க, யாருக்கு 2 வயசு போடுவீங்க? அந்த நபருக்கு 2 வயசு, தாய்க்கு 5 வயசு. இதில் கன்ஃபியூஸ் ஆகாதில் மாற்றி போடவே மாட்டீங்க. பையனுக்கு 5 வயசு, தாய்க்கு 2 வயசுன்னு போட முடியுமா? முடியாதுல்ல. அதனால் கண்டிப்பாக இப்படி தான் போடுவோம். முதல் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிச்சு. 8 வருடங்கள் கழித்து, 8 வருஷத்துக்கு அப்புறமா அவரின் வயது தாயாரின் வயதில் பாதியாக உள்ளது. பாதினா 1/2. இப்போ யாருக்கு 1 போடலாம்? அந்த நபருக்கு 1, அவங்க அம்மாவுக்கு 2. இப்போ பாருங்கள், டிஃப்ரென்ஸ் வேறு இருக்குது. 2ல் 1 போயிடுச்சுன்னா 1, 5ல் 2 போயிடுச்சுன்னா 3ன்ட்டு. கரெக்டாக? அப்போ இங்கே மைனஸ் பண்ணணும். 5ல் 2 போயிடுச்சுன்னா 3, நீங்கள் பெருசுலேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. இப்போ கிராஸ் மல்டிப்ளை, இந்த 3 கொண்டு வந்து இங்கே, இந்த 1 கொண்டு வந்து இங்கேன்னு மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஓர் 2 2, ஓர் 5 5, 3 கீழே கொண்டு வரீங்க. ஓர் 3 3, ஈர் 3 6. இது நவ், இது 8 வருஷத்துக்கு அப்புறம். கரெக்டாக? இப்போ இது தேவையில்லை. இப்போ இந்த மாற்றினதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிறது தேவையில்லை. இங்கே கண்டிப்பாக கீழே உங்களுக்கு என்ன தான் வரும்னா 1 1 தான் வந்துடும். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? தாயாரின் தற்போதைய வயது. ஃபஸ்ட்டு இருக்கிறது நபர், ரெண்டாவது இருக்கிறது தான் தாயின்னு எடுத்திருக்கோம். இங்கே 8 இருக்குது, இங்கே இப்போ தாய்க்கு நேரம் 5ன்னு இருக்குது. அப்போ 8ஐயும் 5ஐயும் பெருக்கிறோம். 8 5 40 முடிஞ்சிச்சு பாருங்கள். அப்போ தாயாருடைய தற்போதைய வயது 40. அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் பி. ஓகேவா? மூணாவது கேள்வி பாருங்களேன். 10 ஆண்டுகளுக்கு முன்னர் X/Y ஆகியோரின் வயது விகிதம் 3:1. அவர்களின் தற்போதைய வயது விகிதம் 2:1. தற்போதைய வயது வருடங்களில் பாருங்கள், X/Yன் 2 பேர். 10 வருஷத்துக்கு முன்னாடி 3:1. நவ் இப்போ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:1. நான் நவ்வுன்றதுக்காக என்னன்னு போகிறேன், நீங்கள் நவ்வுன்னு கூட போட்டுக்கலாம், இல்லை புரிஞ்சு நீங்கள் நம்ம எதுவுமே போடாமல் விடுறோனாலே அது நவ்வுன்னு அர்த்தம். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 3ல் 2 போயிடுச்சுன்னா 1, 1ல் 1 போயிடுச்சுன்னா 0. அப்போ இதை வச்சு பண்ண முடியாது. 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. அடுத்து என்ன பண்ண சொன்னால் ஞாபகம் இருக்கா? கிராஸ் மல்டிப்ளை. இந்த 1 கொண்டு வந்து இங்கே பெருக்குங்க. 3 1 3, ஓர் 1 1. இந்த 2 எங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 2 4, ஓர் 1 1. இது சாரி 2 4, ஓர் 2 2. சரியா? இது 10 வருஷத்துக்கு முன்னாடி, இது இப்போது. கரெக்டாக? அவங்க என்ன இங்கே டிஃப்ரென்ஸ் 1 1 தான் வந்திருக்கு போகுது. நீங்கள் அதை பற்றி கேர் எடுத்துக்கவே வேண்டாம், கண்டிப்பாக தான் வந்துடும். அவர்களின் தற்போதைய வயது, இதில் தற்போதுங்கிறது இதுதான் வச்சுருக்கோம். கரெக்டாக? இந்த வெளில இருக்கிற நம்பர் 10 கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. 4 பைத்து 40, ஈர் பைத்து 20. 40,20 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. முடிஞ்சிச்சு பாருங்கள். நம்ம புரியுதா? இவ்வளோதாம்மா, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நேற்று சொன்னதை விடவே இன்றைக்கி உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும் பாருங்கள். சரியா? நேற்றாவது ஏன் மைனஸ் பண்ணுறது அது இதுன்னு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அந்த பிரச்சனையே கிடையாது பாருங்கள். அடுத்தது இங்கே பாருங்கள், முரளியின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதி. அப்போ முரளி அவரோட ஃபாதர். கரெக்டாக? பாதினா 1/2. யாருக்கு 1 வயசு? முரளிக்கு. ஃபாதருக்கு 2 வயசு. 2 வயசில் அப்பா இருப்பாரெல்லாம் கேட்கக்கூடாது. இது நம்ம மடங்கு, 2உடைய மடங்காக இருக்கும். சரிங்களா? அதை நம்ம சும்மா 1 2ன்னு அப்படி எடுத்துக்கிறோம். ரைட்டா? 10 ஆண்டுகளுக்கு முன்பு, அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையின் வயதானது முரளியின் வயதைப் போல 3 மடங்காக, மும்மடங்குனா 3 மடங்கு. அப்போ முரளிக்கு 1 வயசுனா அப்பாவுக்கு 3 வயசு. இங்கேயும் மைனஸ் பண்ணால் 0 வருது, 1 வருது. அப்போ இங்கே மைனஸ் பண்ணணும். 2ல் 1 போயிடுச்சுன்னா 1, 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. குறுக்கு பெருக்கல். இந்த 2 எடுத்துகிட்டு வந்து இங்கே பெருக்குங்க. ஓர் 2 2, ஈர் 2 4. இந்த 1 கொண்டு வந்து இங்கே பெருக்குங்க. ஓர் 1 1, ஓர் 3 3. மைனஸ் பண்ணிங்கன்னா 1 1 தான் வரும். இது 10 வருஷத்துக்கு முன்னாடி, இது இப்போது. சரியா? நவ் இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? முரளி மற்றும் அவரது தந்தையின் தற்போதைய வயது இதோ இருக்குல்ல, இந்த தற்போதைய வயது தான் கேட்குறாங்க. ஜஸ்ட் இந்த 10 கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சிச்சு. அப்போ ஈர் பைத்து 20, 4 பைத்து 40. ஸோ ஆன்சர் 20,40 எங்கே இருக்குது? தோ ஆப்ஷன் சி 20,40. புரியுதா? எவ்வளோ சிம்பிளான வேலை பாருங்கள். வெறும் மைனஸ் பண்ண தெரியும்ல,
அது தெரிஞ்சால் முடிஞ்சிச்சு. கழிச்சல் உள்ள பெரிய பெரிய கழித்தல்லாம் இல்லை பாருங்கள். 2ல் 3 போயிடுச்சுன்னா என்ன, 1ல் 2 போயிடுச்சுன்னா என்ன, சின்ன சின்ன கழித்தல் தான் இது பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் எடுத்துருக்கோம் பாருங்கள். 2014 அர்ஜுனின் வயதைப் போல அர்ஜுனின் அப்பாவின் வயது 2 மடங்கு. எப்போ? 2014 2 பேர், அர்ஜுன் அவரோட அப்பா. அர்ஜுனின் வயதைப் போல அப்பாவின் வயது 2 மடங்கு. அர்ஜுனுக்கு 1 வயசு, அப்பாவுக்கு 2 வயசு, ஏன்னா 2 மடங்கு. அடுத்தது 2002, ஏற்கனவே சொன்னது 2014, இப்போ சொல்கிறது 2002. அப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 12 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த 2014ங்கிறது தான் இப்போ நான் நவ்வுன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. 2014ங்கிறது நவ், 12 வருஷத்துக்கு முன்னாடி 2002ங்கிறது 12 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது அர்ஜுனின் அப்பாவின் வயது அர்ஜுனின் வயதைப் போல் 3 மடங்கு. அர்ஜுனுக்கு 1 வயசு, அப்பாவுக்கு 3 வயசு. அவங்க மீது என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு அப்புறம் இருக்கட்டும். 1ல் 1 போயிடுச்சுன்னா 0, 3ல் 2 போயிடுச்சுன்னா 1, சமமாக வரல. மேலே மைனஸ் பண்ணால் 1, இங்கே மைனஸ் பண்ணால் 2, குறுக்கு பெருக்கல். இந்த 2 கொண்டு போயிட்டு மேலே பெருக்கணும் அப்படின்னா 1 2 2 2 4, 1 கொண்டு வந்து கீழே பெருக்கணிங்கன்னா 1 3, இங்கே சமமாக வந்துடும் 1 1ன்ட்டு. ஆக்சுவலாக இது 2014, இது 2002, கரெக்டாக? அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா 99ல் 2 பேருடைய வயதுகளின் பெருக்கற்பலன். நம்ம ஃபஸ்ட்டு 2002ல் கண்டுபிடிப்போம். 2002ங்கிறது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருக்கோம்? 12 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடி வயசு என்னவாயிருக்கும்? 1 12 12, 3 12 36. நம்ம புரியுதா? இது எப்போது? 2002ல். அவங்க எப்போ கேட்குறாங்க? 999ல். 2002க்கும் 999க்கு எத்தனை வருஷம் வித்தியாசம்? 3 வருஷம் வித்தியாசம். அப்போ 2002ல் 12 வயசுன்னா 2009ல் என்ன வயசு இருக்கும்? 3 வயசு கம்மி, 9. 36னா 3 வருஷத்துக்கு முன்னாடி 33. அப்போ 1999ல் இவருக்கு 9 வயசு, இவங்களுக்கு 33 வயசு. அவங்க கேட்குறது பெருக்கற்பலன். 9 33 பெருக்கிறோம், 39 27, மீதி 2, 39 27, 27 2 29, 297 தான் ஆன்சர். நம்ம புரியுதுங்களாமா? இது ரொம்ப எளிமையாக இந்த மாதிரி போட்டுற முடியும் பாருங்கள். சரிங்களா? ஸோ ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் தான், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு பாருங்கள். ஓகேவா? நேற்று ஒரு 5 கேள்வி சொல்லியிருந்தோம், இன்றைக்கி ஒரு 5 கேள்வி சொல்லியிருக்கோம். இதில் ஒரு கேள்வி உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கேன் பாருங்கள். தற்போது அருணின் வயது அவனது தந்தையின் வயதில் பாதி. 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது அருணின் வயதைப் போல் 3 மடங்கு எனில் தற்போதைய அருணின் வயது என்ன? இதுவும் இப்போ நம்ம சொன்ன அதே மாடலில் தான், ஒரு கேள்வி மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இந்த கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணி இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓரளவுக்கு ஏஜ் ப்ராப்ளம் பார்த்தினா ஒரு வியூ உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் 23ல் கேட்ட ஏஜ் ப்ராப்ளத்தையும் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி அடுத்தடுத்தும் இதில் இன்னும் சில மாடல்லாம் நான் உங்களுக்கு தரேன். அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏஜ் ப்ராப்ளத்தில் உங்களுக்கு இருக்கிற பயமே போயிடும். ஒன்றுமே கிடையாதுமா, வயது கணக்கில் கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் போட்டுற முடியும் பாருங்கள். சரிங்களாம்மா? தேங்க்யூ.